ஆஹா, எப்படி கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த நண்டு சூப்பு என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். ஐயோ, பயங்கரமாக இருக்குது. இந்த நண்டு சூப்பு ஆவி பறக்க பறக்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரோலுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு சூப்பு. அதாவது ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கக்கூடிய, ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூப்பு. இந்த சீசனில் ஏன்டா சூப்புன்னு கேட்பாங்க சில பேர். அதுவும் நண்டு சூப்பு ஏன்டா இந்த சீசனில் அப்படிம்பாங்க. இந்த சீசனில் நிறைய பேருக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால சளி பிடிக்கும். இப்போ எனக்குலாம் நான் பயங்கரமாக சளி பிடிச்சிருக்கு. இந்த நண்டு சூப்பு குடிக்கும்போது உண்மையாகவே ஈவினிங் டைமில் நண்டு சூப்பு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நண்டு சூப்பு நம்ம ஸ்டைலில் எப்படி வைக்கிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். பாத்திரம் சுடாயிடுச்சு. இந்த நண்டு சூப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நண்டு சூப்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து ரொம்ப பொடி நண்டாக, நல்லா சதையான நண்டு, ஆனால் பொடி நண்டாக ஒரு 10 நண்டு எடுத்துருக்குங்க. இது நம்ம வீட்டுக்கு இந்த சூப்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நண்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நீங்கள் பெரிய நண்டு கிடச்சா பெரிய நண்டுக்கு, எனக்கு இது தான் கிடச்சிது. அதனால் ஒரு 10 நண்டு எடுத்துருக்கேன். வெங்காயம், 2 தக்காளி பொடிசான இருக்கிறது, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அதாவது 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை. மல்லி இலை எல்லாம் கலந்துருக்குனால அப்படி தெரியுது உங்களுக்கு. மல்லி, புதினா, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. எண்ணெய் சூப்பெலாம் செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேவையில்லைங்க, கொஞ்சமாக போட்டுங்க போதும். ஆமாம், அதாவது சூப்பு செய்கிறதுக்கு கல்பாசி இருந்தால் போட்டுக்கலாம். நம்மள்ட்ட கல்பாசி கிடையாது. நீங்கள் வேணால் கல்பாசி இருந்தால் தாளிக்கிறதுக்கு கல்பாசி போட்டுங்க. நம்ம நேரடியாக வெங்காயம் தக்காளியை வதக்க போகிறோம், அவ்வளோதான். வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, அதையும் போட்டுங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குழையட்டும். இப்போ வந்து நம்ம இந்த புதினா மல்லியை போட்டு அதையும் வதக்கிக்கலாம். ரொம்ப நல்ல வாசனை கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த புதினா மல்லியை முன்னாடியே போட்டுங்க. எல்லாம் நல்லா குழஞ்சி வரட்டும். வெங்காய தக்காளியை நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கிங்க. அடுத்தது கரம் மசாலா, அடுத்தது மல்லித்தூள், எல்லாத்தையும் நல்லா வதக்கிங்க. எல்லாம் நல்லா பச்சை வாசனை போட்டு அடுத்தது நம்ம நண்டை போட்டுக்க வேண்டியதாங்க. நண்டை போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை போட்டுங்க. அப்புறம் உப்பு போட்டுங்க. அந்த நேரத்தில் நான் நல்லா பொடி நண்டாக தாங்க தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கேன். அதேமாரி உங்களுக்கு பொடி நண்டு கிடைச்சாலும் சரி, பெரிய நண்டு கிடைச்சாலும் சரி, இது பட்ஜெட்டில் செய்கிறது, புரியுதுங்களா? அதனால தான் பொடி நண்டு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். நமக்கு ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி ஊற்றி உப்பு போட்டுங்க. காரத்தை தேவைன்னா உள்ள காரமாக தான் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூடுதலாக போட்டுங்க. நல்லா கொதித்து ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன் நான். நல்லா கொதித்து அந்த நண்டோட சாரம், வெங்காயம் தக்காளி எல்லாத்தோட சாரமும் நல்லா இறங்கிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு மெயின் விஷயம் நான் சொல்லவும் இல்லை, காட்டவும் இல்லை, இடையிலேயே நான் கலந்துட்டேன். அதை நான் எடுக்கல, மறந்துட்டேன், சாரி. பெப்பர் தூள், அதாவது மிளகுத்தூள், அதை மறுபடியும் வீடியோக்காக நான் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் கூட போட்டுங்க. ஏன்னா காரம் இதில் சுத்தமாக இருக்காது.
நான் இப்போ பெப்பர் தூள் போடுறேன். பெப்பர் தூள் போட்ட பிறகு ஒரு காரம் கொடுக்கும். ஏன்னா இதில் காரமே கிடையாது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். பாருங்க எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா 15 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. நல்லா இறங்கிடுச்சு. பெப்பரும் கொட்டியாச்சு. இறக்கி டேஸ்ட் பார்க்க வேண்டியதாங்க. ஏற்கனவே நான் மல்லியில் போட்டேன். மிச்சம் மீதி இருக்கிற மல்லியிலையும் போட்டுங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் போட்டேன். ஆஹா எப்படி ஆவி பார்க்க பாருங்க. நம்ம இந்த கிண்ணத்தில் போட்டுக்கிட்டு அதை டேஸ்ட் பார்க்கலாம். செம்ம வாசனை இருக்குங்க. பயங்கர வாசனைங்க. நண்டுக்கே உண்டான அந்த மனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆஹாஹா எனக்கு செம சளி இருக்குது. அதனால தான் நம்ம அதை மெயினாக அதை வச்சு ஆஹா ஐயோ அவ்வளோ பெரிய 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 ஹோட்டல்லாம் போய் நண்டு சூப்பு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. பெப்பர் காரம் மட்டும்தான் இருக்குது. பாக்கி எந்த காரமும் இல்லை. இது இந்த மாதிரி சாதாரண நேரத்தில் குடிக்கும்போது இருட்டிட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு. நல்லா தெரியுது தொண்டையில். ஆஹா இந்த சூப்பரான செம்ம வாசனை டேஸ்ட்டாக இருக்கிற நண்டு சூப்பர் நீங்களும் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அசந்து போவாங்க. சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற விட நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்ஷன் பாக்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோங்க. தயவுசெய்து முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நிறைய பேர்த்த சொல்லுங்கள், ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நிறைய பேர் பார்க்குறதில்ல. தயவு செஞ்சு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் சேனலை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு என்னென்னைக்கு வேணும். நன்றி உறவுகளே.